ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்ததிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக வாழ வேண்டுமே தவிர கிறிஸ்தவம் என்கிற மதத்தை சார்ந்தவனாக அல்ல. கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று நமக்கு தெரிந்தால்தான் நாம் அவரை போல வாழ முடியும். கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் இல்லை கடந்து வந்த பாதைகளில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரமே அதை போல ஒத்த சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அவரை போல வாழ முடியும். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் நான் ஆண்டவருக்கு முன்னே நல்லவனாக இருக்கிறேன், ஏசப்பாவுக்கு தெரியும் என்னை பற்றி, அது போதும், மற்றபடி யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு அது ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ டோன்ட் கேர் அபவுட் பப்ளிக் கிரிட்டிசிசம். மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஆண்டவரும் கரெக்டாக இருக்கிறோமா அதான் முக்கியம். நல்ல பழக்கம் தான், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் இன்னும் வளர வேண்டுமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆம், தேவனோடு கூட நமக்கு இருக்க உறவில் நம்ம சரியாக இருக்கிறது நல்லது. மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டுமா, அது நமக்கு அவசியமே இல்லை. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண நாம் அழைக்கப்படவில்லை, நாம் தேவனை மாத்திரமே பிரியப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் மக்கள் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே நம்மை பற்றி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை என்று இருந்தால் அது பொறுப்பற்ற ஒரு தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. கொஞ்சம் இதை இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாமே. இயேசுவுடைய அந்த கடைசி அந்த ட்ரையல்ஸ், அந்த கடைசி காலத்தில் விசாரணை காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 6 முறை இயேசு விசாரிக்கப்பட்டார். 6 முறை வித்தியாசமான இடங்களிலே விசாரிக்கப்பட்டார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 13, 14வது வசனம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து, நல்லா கவனிங்க, பிலாத்து எல்லாரையும் வர வைத்து ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணுறான். எல்லாருக்கும் முன்னையும் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான் பாருங்க. பிலாத்து யூதனா இல்லை, பிலாத்துக்கு மோசையை தெரியுமா தெரியாது, பிலாத்துக்கு மோசை சொன்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா இயேசுவை பற்றி தெரியாது, பிலாத்துக்கு ஏசாயா இயேசுவை பற்றி என்ன சொன்னார்னு தெரியுமா தெரியாது, பிலாத்துக்கு மீகா இயேசுவை பற்றி என்ன சொன்னார்னு தெரியுமா தெரியாது. இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் அழைச்சிட்டு சொல்கிறான், அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நீங்கள் சொன்ன பிராது, அதாவது நீங்கள் சொன்ன கேஸ், வழக்கு இதுதான். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது, நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் நான் விசாரித்தேன் அப்படிங்கிறார். அப்போது விசாரணையில் பப்ளிக் என்கொயரி இருக்குது, ப்ரைவேட் என்கொயரி இருக்குது, ஒன்றுக்கொன்று தனிப்பட்ட விசாரணை இருக்குது, எல்லாரும் முன்னே வச்சு விசாரிக்கிறது இருக்குது. எல்லாரும் முன்னே வச்சு நான் விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் போது கூட இவன் மீது நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. சொன்னவர் ஒரு பாஸ்டர் கிடையாது, சொன்னவர் ஒரு ரெவரண்ட் கிடையாது, சொன்னவர் ஒரு அரசாங்க அதிகாரி. அவர் எந்த அரசாங்க அதிகாரி? அவர் கிறிஸ்தவ அரசாங்க அதிகாரி இல்லை, அவர் புறஜாதி அரசாங்க அதிகாரி. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு பிடிக்காத அரசாங்க அதிகாரி. நமக்கு பிடிச்ச அரசு அதிகாரி புறமதஸ்தராக இருந்து நம்மளை பற்றி சாட்சி கொடுத்தாலே பெரிய விஷயம். நம்மளை பிடிக்காத ஒரு அரசாங்க அதிகாரி, நமக்கு எதிராக வேலை செய்வாரோன்னு நினைக்கிற ஒரு அரசாங்க அதிகாரி நம்மளை பார்த்து உன்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்லுவாரா? இங்கே அப்படித்தான் இயேசுவை பற்றி சொன்னாங்க. யார் சொன்னது? பிலாத்து, பெரிய ஆள் அவர். அதையும் தாண்டி அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம். உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. சரி, நம்ம தான் கொஞ்சம் விசாரணை சரியாக பண்ணலன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஆளுக்கு அனுப்பிச்சு விசாரித்தோம்ப்பா, அங்கேயும் அவனாலேயும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நல்லா கவனிங்க, ஸ்க்ரூட்டனைசிங் த கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை சோதித்து பாருங்கள், எக்ஸாமின் அப்படின்னு வரும் பொழுது உங்களோட கிறிஸ்தவத்தை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பாரு, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்று சோதித்து பாருங்கள், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இங்கே இயேசு மேலே குற்றம் இருக்கா இல்லையான்னு பார்க்கல, இவங்க எப்படியாவது ஒரு குற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது டெஸ்ட் எழுதும் போது எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க, எக்ஸாமில் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வேளை இப்படி இருக்கலாம், உங்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் வந்து உங்களை எப்படியாவது ஃபெயில் ஆக்கணும்னு சொல்லி ஒரு கொஷின் பேப்பரை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதுலேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஸ்க்ரூட்டனைஸ். இங்கே அதான் நடக்குது. ஒன்று பிலாத்து இப்போ விசாரிச்சுட்டு சொல்கிறாரு, ஏறதுட்டு அனுப்பிச்சேன், அங்கேயும் ஒன்றையும் காணேன் அப்படின்னு சொல்ல, ஒரு குற்றத்தை காணேன். என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அனாலஜி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல இந்த யூத மக்கள்லாம், அதாவது மத தலைவர்கள்லாம் மதத்தின் அடிப்படையில் இயேசு மேலே குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. இவர் ஒழுங்காக ஜெபம் பண்ணல, இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் பார்த்தா ஒழுங்காக ஜெபம் பண்ணல, ஒழுங்காக பைபிள் படிக்கலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரதே கிடையாது, இவர் ஆராதனைக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ரிலீஜியஸாக குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இயேசு மேலே இல்லை, நம்ம காலத்தையும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிலீஜியஸாக எந்த குற்றத்தை இயேசு மேலே கண்டுபிடிக்க முடியலை. யாரால்? இந்த ஜூயிஷ் லீடரால் முடியலை. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொலிட்டிக்கலாக, அரசியல், சமூகம் சார்ந்து ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாமா? இவர் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாரா, இவர் இன்கம் டேக்ஸுக்கு உண்மையாக இருக்கிறாரா, எங்கேயாவது காசை இவர் பதுக்கி வச்சு ஏமாத்துறாரா, இல்லை இவர் வீட்டு வாடகை ஒழுங்காக கட்டுறாரா, இல்லை வீட்டுக்கு வரி கட்டுறாரா, இல்லை அரசாங்கத்துக்கு தண்ணி பில்லு கரண்ட் பில்லை ஒழுங்காக கட்டுறாரா, இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க கடமைகளெல்லாம் சரியாக செய்கிறாரா அப்படின்னு செக் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்போ பொலிட்டிக்கலாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. சமூகம், அரசியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அங்கேயும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிலாத்து என்ன பண்ணுறான்னா, யோவான் 18:30 பார்த்தீங்கன்னா திருப்பி சனகரிப்பு சங்கத்துக்கு அனுப்புகிறார் இயேசுவை. இந்த சனகரிப்பு சங்கம் என்ன பண்ணும்? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க, 70+ பீப்புள் இருக்கிறாங்க. லாயர் இருப்பார், ஜூயிஷ் லீடர்ஸ் இருப்பாங்க, பரிசேயர் இருப்பாங்க, இன்னும் பிரதான ஆசாரியர் இருப்பார், இன்னும் ரோம ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, ஸ்கிரைப்ஸ் இருப்பாங்க, எல்லாம் அறிவாளிகள்னு வச்சுக்கிட்டுங்களேன். இந்த அறிவு எல்லா துறையிலும் அறிவு சார்ந்தவர்கள். எப்படி? அரசியல் அறிவு சார்ந்தவர்கள், ரோம கலாச்சார அறிவு சார்ந்தவர்கள், யூத அறிவு சார்ந்தவர்கள், இப்படி எல்லாத்துலேயும் மேன்மக்களாக இருக்கக்கூடிய புத்திசாலிகள் மத்தியில் இயேசு கொண்டு நிப்பாட்டி, புத்திசாலிகள் நினைக்கிறவங்க மத்தியில் இயேசு கொண்டு நிப்பாட்டி, கேளுங்கப்பா, இங்கேயும் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. சரி விடுங்க, இந்த ஏரியாவில் எதுலேயுமே இல்லை, அவர் ஏரியாவுக்கே அவரை அனுப்புவோம். ஏன்னா அவர் ஜுரிடிக்ஷனில் யார் இருக்காருன்னா ஏரோது தான் இருக்கிறாரு. அவருடைய துறை சம்மந்தப்பட்டது, இல்லை அவருடைய எல்லை சம்மந்தப்பட்டது, அங்கே அனுப்பிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் லெவலில் கொண்டு போகிறாங்க. அங்கேயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழியம் ஒரு பக்கத்தில் பண்ணுவீங்க, அங்கே எல்லாரும் உங்களை பிரபலமாக பேசுவாங்க. ஆனால் உங்கள் ஊருக்குள்ளே, சொந்த ஊரில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ இயேசுவை ப்ரீஸ்ட்லி, அதாவது ரிலீஜியஸாக குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதையும் அடுத்து கொண்டு போய் சமூகம், பொலிட்டிக்கலாக குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதையும் தாண்டி அறிவு சார்ந்தவர்களால் மத்தியில் அவங்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதையும் தாண்டி அவர் சொந்த ஊர் இல்லை அவங்க ஏரியாவில் அங்கேயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒழுங்காக பைபிள் படிக்கலை, ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு போல, ஆராதிக்கலை, அப்படியும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. டாக்ஸ் கட்டலை, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல, அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கல, அப்படியும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதையும் தாண்டி அறிவு சார்ந்தவர்கள், இந்த விஷயம் தெரியுமா, அந்த விஷயம் தெரியுமா, இதில் அவருக்கு அறிவு கம்மி, இதில் அறிவு கூட, அப்படியும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதையும் தாண்டி கடைசி உங்கள் சொந்த ஊரில் கூட, உங்கள் சொந்த வீட்டில் கூட, உங்கள் சொந்த குடும்பத்தில் கூட உங்களை பற்றி குறை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? கிறிஸ்தவ கடமைகளை மட்டும் நிறைவேற்றி கிறிஸ்தவ துறைக்கு உள்ள, சபைக்கு உள்ள மட்டும் நான் நல்லவன் அல்லது பக்தி உள்ளவன்ங்கிற பேர் உள்ள வாழ்க்கை நமக்கு இல்லை. நீங்கள் உலகத்துக்கு தான் உப்பாக இருக்கீங்களே தவிர சர்ச்சுக்கு உப்பாக இல்லை. நீங்கள் உலகத்துக்கு தான் வெளிச்சமாக இருக்கீங்களே தவிர உங்கள் வீட்டுக்கு வெளிச்சமாக இருக்கணும், அது வீட்டுக்கு சாட்சியாக இருக்கணும். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்களே தவிர வெளிச்சம் இருக்கிற சர்ச்சுக்கு வெளிச்சமாக இல்லை. நம்ம இன்றைக்கி சர்ச்சு உள்ள டியூப்லைட் வெளிச்சம் பயங்கரமாக காமிக்கிறோம், ஆனால் இருட்டு இருக்கிற பகுதியில் வெளிச்சம் காமிக்கிறோமான்னா அங்கே வெளிச்சம் காமிக்க முடியல. உப்பு கரையணும், உப்பு சுவை கொடுக்கணும் உலகத்துக்கு. இயேசுவின் மீது ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாமளும் சபைக்குள்ளும் சமுதாயத்திலும் அறிவுசார் மக்கள் மத்தியிலும், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சொந்த இடத்துலையும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு துணை புரியட்டும். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களைப் போல பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதராக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்க.
எங்களுக்கு அதற்கான கிருபையை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.